எல்லாரும் கேட்கறது இதான், வாசிக்கு மந்திரம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. என்னன்னா, காற்றுக்கு மந்திரமா அப்படிலாம் கேக்குறாங்க எல்லாரும். கண்டிப்பா காற்றுக்கு மந்திரம் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மந்திரமும் காற்றின் அசைவுல தான் செயல்படுது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க காற்றின் அசைவை வச்சுதான் ஒரு ஒலி கிரியேட் ஆகுது. அப்போ காற்றின் அசைவுக்கு ஒரு ஒலி கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த அந்த சத்தம் தான் அந்த காற்றின் அசைவுடைய மந்திரம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம உடலுக்குள்ளேயும் காற்று இருக்கு. அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று எப்படி உடம்புக்குள்ள செயல்படுது அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கக்கூடிய மந்திரம் தான் வாசி மந்திரம். அப்போ வாசி மந்திரம் இல்லாம நாம ஜெபம் பண்ணோம்னா நம்ம உயிருடைய அளவு தெரியாது. இப்போ உயிருடைய அளவு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த உயிருடைய அளவு தெரியணும் அப்படின்னா வாசி மந்திரம் தெரிஞ்சிருந்தா அந்த உயிருடைய அளவு உங்களுக்கு தெரியும். அப்போ வாசி மந்திரம் வச்சு நீங்க வாசி யோக பயிற்சி செய்யும் போது உங்களுடைய உயிரின் அளவு எந்த அளவோ அந்த அளவு மட்டும்தான் சிரசுக்குள்ள போய் ஒடுங்கும். நிறைய காற்று சிரசை நோக்கி பயணிக்காது. நிறைய காற்று சிரசை நோக்கி பயணிச்சா உடல்ல நிறைய பிரச்சனை வரும். அதனாலதான் வாசி மந்திரம் இல்லாம நாம 10ஆம் வாசல்ல ஊதக்கூடாது. வாசி மந்திரம் இல்லாம நம்ம 10ஆம் வாசல்ல ஊதுனா கண்டிப்பா நமக்கு உடல்ல நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா நிறைய வாசி தலையை நோக்கி பயணிக்கும். அப்படி தலையை நோக்கி நிறைய வாசி பயணிக்கும் போது, அளவு தெரியாம பயணிக்கும் போது, அந்த மூளையில போய் அந்த நிறைய காற்று உள்ளுக்குள்ள பயணிக்கும் போது கண்டிப்பா நமக்கு உடல்ல ஏதாவது ஒரு பார்ட்டுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து வாசியோக பயிற்சியை செய்யவும் முடியாது. அதனாலதான் வாசிக்கு மிக மிக முக்கியம் மந்திரம். அந்த மந்திரம் நம்ம உடம்புல எப்படி ஓடுது, இந்த வாசி இந்த மூச்சு காத்து எப்படி ஓடுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த மந்திரம் என்பது நம்ம மூச்சு காத்துடைய அளவு. அந்த மூச்சு காத்தோட அளவு தெரிஞ்சாதான் நம்ம வாசியோக பயிற்சியே செய்ய முடியும். வாசியோக பயிற்சிக்கு ஆதி மூலமானதே மந்திரம் தான். ஒரு காரு இல்லாம நீங்க கார் ஓட்ட கத்துக்க முடியாது. அது மாதிரிதான் வாசி மந்திரம் இல்லாம நீங்க வாசியோக பயிற்சி செய்யவே முடியாது. அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உடல்ல பிரச்சனை வந்தே தீரும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சி செய்யணும்னா முத முக்கியம் உங்களுடைய வாசி மந்திரம். உங்களுடைய வாசி மந்திரம் தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது.